ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்கும்படி ஆட்டுக்குட்டியானவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு முழுமையாய் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம் முதல் சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிற எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணும்படிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்பானவர்களே, ஒரு விமானத்தை சுத்தம் செய்யக்கூடிய பயணி ஒருவன் விமானத்தின் இருக்கைகளை எல்லாம் அவன் சுத்தப்படுத்தி கொண்டு வரும்போது ஓட்டுநர் இடத்திற்கு அவன் வருகிறான். நீண்ட நாளாய் அவனுக்கு ஒரு ஆசை, இந்த விமானத்தை நான் இயக்கி பார்க்க வேண்டும். அதற்கு அருகாமையில் இருந்த புத்தகத்தை அவன் எடுத்து வாசித்த போது அதில் இப்படி போடப்பட்டிருந்தது: சிகப்பு நிற அந்த பட்டனை நீங்கள் அழுத்தினால் இந்த விமானத்தினுடைய இன்ஜின் ஆன் ஆகிவிடும் என்று. அவன் அழுத்தி பார்த்தபோது அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக அந்த விமானத்தினுடைய இன்ஜின் அது ஆன் ஆக ஆரம்பித்தது. அடுத்து ஒரு நீல நிற பட்டனை நீங்கள் அழுத்தினால் விமானத்தை நீங்கள் நகர்த்தலாம் என்று இருந்தது. அதையும் அவன் அமர்ந்து அழுத்தி சந்தோஷப்பட்ட போது அந்த விமானம் தான் நிறுத்தி வைக்கப்பட்ட எல்லையிலிருந்து அது ஓடுதளத்திற்கு நேராய் நகர துவங்கியது. மூன்றாவது பச்சை நிற பட்டனை நீங்கள் அழுத்தினால் இந்த விமானமானது மேலே எழும்பிவிடும் என்று சொல்லி அதில் போட்டிருந்த போது அவன் அந்த பச்சை நிற பட்டனை அவன் அழுத்தின போது விமானமானது தன்னுடைய ஓடுதளத்திலிருந்து வேகமாய் ஓடி குறிப்பிட்ட நேரத்தில் அது மேல் நோக்கி பறக்க ஆரம்பித்தது. இதை பார்த்தபோது அந்த சுத்தம் செய்ய வந்த அவனுக்கு மிகவும் சந்தோஷம். சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக அவன் வானில் வட்டமிட்டான். இப்பொழுது விமானத்தை இறக்க வேண்டும். அதனுடைய 4வது அந்த புத்தகத்தினுடைய 4வது பகுதியை அவன் திருப்பின போது அவன் தலையே சுற்றிவிட்டது. அதில் போட்டிருந்தது: விமானத்தை இறக்குவதற்கு நாங்கள் பதிவு விட்டிருக்கிற 4வது புத்தகத்தை அருகாமையில் இருக்கிற கடையில் வாங்கி படித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று போட்டது. விமானத்தை ஆன் பண்ண தெரிந்தது, விமானத்தை ஓடுதளத்திற்குள் கொண்டு வர தெரிந்தது, விமானத்தை மேல் நோக்கி எடுக்க தெரிந்தது, ஆனால் இறக்க தெரியவில்லை. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு முன்பாக சரியாக நிதானித்து யோசித்து செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் வாசித்த வேத வசனம் கூட, ஒரு மனிதன் ஒரு கட்டடத்தை கட்ட துவங்கி அதை முடிக்காமல் போனால் அதை பார்க்கிற அநேகர் அவனை எள்ளி நகையாடுவார்கள் அல்லது விமர்சிப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் எந்த ஒரு புதிய காரியத்தையும் செய்யக்கூடிய எண்ணமுள்ள என் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உட்கார்ந்து சரியாய் நிதானித்து யோசித்து செய்யும்படி
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்பாய் கேட்கிறேன். கல்லூரியில் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும், நிதானித்து யோசித்து செய்யுங்கள். வீட்டை கட்ட வேண்டும், நிதானித்து யோசித்து செய்யுங்கள். வேறொரு இடத்திற்கு பிரயாணப்பட வேண்டும், நிதானமாய் யோசித்து செய்யுங்கள். இப்படி அநேக காரியங்களை நம்முடைய அனுபவ வாழ்க்கையில் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மிக தெளிவாய் பரிசுத்த வேதாகம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, வீடை கட்ட வேண்டுமானால் கொத்தனார் செலவு எவ்வளவு, மணல், ஜல்லி, இரும்பு, சிமெண்ட் எவ்வளவு நாட்களுக்குள் முடிக்க வேண்டும், இன்ஜினியருக்கு எவ்வளவு ஆகும், லேபர் எவ்வளவு ஆகும், கார்பெண்டருக்கு எவ்வளவு ஆகும், ஒயிட் வாஷுக்கு எவ்வளவு ஆகும், வயரிங் எவ்வளவு ஆகும் என்று இதர கணக்குகளை எல்லாம் நீங்கள் போட்டு பார்த்து நிதானித்து செய்யும் போது ஒருவரும் உங்கள் விரல் நீட்டி குற்றப்படுத்த முடியாது. குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் கட்டிடம் முழுமையாய் கட்டி முடிக்கப்பட்டு திறப்புக்கும் உங்கள் உபயோகத்திற்கும் அது பிரயோஜனமாய் இருக்கும். ஆகவே என் அன்பு சகோதரனை, இதுவரையிலையும் சரியாய் நிதானிக்க தெரியாமல் சில காரியத்தில் நீங்கள் சிக்கி இருப்பீர்கள் சொன்னால் ஆண்டவரிடத்தில் இந்த ஞானத்தை கேளுங்கள். ஆண்டவரே, நான் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு எனக்கு வேண்டிய நிதானமான இருதயத்தை தாரும், சரியாய் நேர்த்தியாய் செய்து முடிக்க எனக்கு கிருபை தாரும் என்று உங்களில் எத்தனை பேர் என்னோடு ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள பிதாவே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் பலர் பல காரியத்தை துவங்கி செய்து முடிக்க முடியாமல் பாதியிலே விட்டு இன்றைக்கு அநேகர் அவர்களை எள்ளி நகையாடி கொண்டு இருப்பாண்டு சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமையிலே வேதனையோடு நொந்து வீட்டை கட்ட முடியவில்லையே, என்னுடைய தொழிலை சிறப்பாய் என்னால் செய்ய முடியவில்லையே, என்னால் இந்த காரியத்தை வெற்றியாய் செய்ய முடியவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் உம்முடைய கிருபையை தந்து இனி எடுக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நிதானமாக பொறுமையாக யோசித்து செய்யக்கூடிய கிருபைகளை அவர்களுக்கு தந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, லாகிம் டிவி என்கிற எங்களுடைய யூடியூப் சேனலை இதுவரையிலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நபர்களா இருப்பீன்னு சொன்னால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். உங்களுடைய ஆலோசனைகள் கருத்துக்கள் இருக்குமானால் எங்களுடைய தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு தெரிவிக்கும்படி உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.